நீங்க கட்டு உடையாம தான் இருக்கீங்க. பாவங்களே மகாராணி. என்ன கேட்கிறா? நீ மனுஷன், நீ ஆம்பளை. நாங்க பொம்பளை சொன்னேன். ஆம்பளை தானே. அதான் இலட்சமா இருக்கிறீங்க. எப்போ 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 இலக்க மாட்டானே. நல்லதானே இருக்கின்றேன். மனைவி குழந்தை பிறந்தது. ஐயோ, 2 குழந்தைகளா? பெண் குழந்தையா? 2 குழந்தை. இப்போ 2 குழந்தை. 4 குழந்தை பிறந்திருக்கின்றதா? பாட்டி ஒரு மனைவி சத்தம் கேட்கின்றதே. சென்று பார்த்து வர வேண்டும். பாட்டி பாட்டி. ஐயோ, அம்மா பாட்டி. ஐயோ ஐயோ, பாட்டி என்னால பாட்டி வாங்க கெஜக்கோல மன்னா. கெஜக்கோல மன்னா. மன்னா இப்போ இந்த குழந்தை பிறந்திருக்கின்றது. என்னோட மனைவியை பார்த்தாயா? என்னோட குழந்தைய பார்த்தாயா? பெருசாமத்து பெரியம்மா பார்த்தாயா? அது பெருசாமத்து அது உசுறு பாதி உசுரா இருக்கு. காரணம் அள்ளி தள்ளுது. அது வந்து எத்தனை குழந்தை பிறந்தது? இருக்கிற சாமி கூரைய பொத்தூர் கொடுக்கும் சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா இங்க என் மகாராணிக்கு அடியில பொத்தூர் கொடுக்குறது. அடியில பொத்தூர் கொடுக்குதா? மந்திரி தேவையான வார்த்தைகள் பேச வேண்டும். உண்மையை தாங்க சொல்றேன். என்ன அடியில பொத்தூர் கொடுக்குது? மறுபடியும் எனது மகாராணி நம்ம 3 பெண்கள் பிறந்திருக்கின்றது. முன்பதாக 4, இப்பொழுது 3. முன்பதாக 4, இப்பொழுது 3 பெண் குழந்தை. ஆக மொத்தமே என்னோட அரண்மனையில 7 பெண் குழந்தை பிறந்ததா? அதுவே மக்கள். ஆமா, அது மட்டுமில்லை, நாட்டிலே பரசாட்சி நாட்டு மக்கள் சூழ்ச்சிருப்பா. அது நாட்டு மக்கள் தாராளமாக அள்ளி தருகின்ற பரசாட்சி சொல்ல வேண்டும். கொடுத்து விட்டு 20 போங்க. எனக்கு ஏன் மந்திரி? உலகத்தில் ஒரு குழந்தை வெற்றெடுக்கின்ற மகாராணி காரணம் இருந்தாலும் என்னோட அரண்மனை இருக்கின்றது. எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. இந்த சந்தோஷம் தாராளமாக அள்ளி தருகின்றேன். நாட்டு மக்களை குறைக்க வேண்டும். இதனால அழுது புலம்புனீங்க. இது மொத்தமா போதும் உட்காந்து பைத்தியமாயிருவீங்க. என்னத்த வாக்கு தெரியும்? ஆமா, உலகத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற மகாராணிகள் என்ன பண்ணுவா தெரியுமா? என்னது? யாருடைய கண்களுக்கு தெரியாமல் அவருடைய வீட்டிலே வைத்து கண்ணு கருத்துமாக கண்ணே மணிய முத்து என்று கொஞ்சி ஆசைகளும் பாசத்தோடு யாருடைய கண்களுக்கு தெரிய வளர்த்து வருவார்கள். உண்மைதான். அப்படி இருக்கும் வேளையில் எனது மகாராணி அம்மா பெற்றெடுக்கப்பட்ட 7 குழந்தைகளை பார்க்க நாட்டு மக்கள் எல்லாம் வந்தால், நாட்டு மக்கள் கண்ணே மணிய முத்தை என்று கொஞ்சம் பொழுது கந்திஷ்டு பட்டுவிடும். கந்திஷ்டு பட்டால் நோய் நொடியாக வந்துவிடும். அண்ணா என்ன தெரிவிக்கின்றார்? நாட்டு மக்கள் 7 குழந்தை வந்து பார்த்தால் காற்று கருப்பு 7 பிள்ளையோட வந்து இருக்கிறாயா? ஆமா, அது மட்டுமில்லை. சரி, இந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும்? யாருக்கு கண்டு தெரியாமல் எப்படி வளர்க்க வேண்டும்? நம்மளுடைய அரண்மனைக்கு பின்புறமாக ஒரு நந்தவனம் உற்பத்தி செய்ய வேண்டும். நந்தவனத்திற்குள் 7 குழந்தைகள் ஏற செய்ய வேண்டும்னா அதை பார்த்துக் கொள்வது தாங்களுடைய பொறுப்பாக இருக்கட்டும். அப்படியா? அரண்மனைக்கு பின்புறமாக 7 சுற்று மாலை கட்டி எறும்பேற மண்டலமா, 10 சுற்று மாலை கட்டி பாம்பார மண்டலமா நந்தவனத்தை அமைத்து அதை யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் வளர்க்க வேண்டும் அண்ணா தெரிவிக்கின்றாய். ஆமா, அது உண்மைதானே? அது மட்டுமில்லை, நான் வரும்போது ஒரு சின்ன ஒரு செய்தி கேட்டு என்னோட மனைவி என்ன சொல்ல தெரியுமா? மந்திரி வாயாலை திருவாயாலை நல்ல குழந்தைக்கு நம்மளோட குழந்தைக்கு நல்ல பேர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நல்ல பேர் வைக்க வேண்டும். கொஞ்சம் கிட்ட வாங்க, இப்ப பேர் வைக்கிறேன். சங்கராது நல்ல வேறனா பிள்ளை நக்குமான வைக்கலாமா? அப்படி கூட வைக்கலாம். அது வேண்டாம். வேணாம். மூக்காய் தெய்வீக பேரை வையா. வாயில் நுழையிற மாதிரி வாழைப்பழம் வந்து ஈஸியா போகும். கோழி ரெக்குன்னு வைக்கலாமா? கோழி ரெக்கு. ஆனா வாயில வர்ற மாதிரி வையா. இல்ல நடுக்கு முறுக்குற வைக்கலாமா? வேணாங்க, நல்லா இருக்காது. வேண்டாம். ஆமா மன்னா, தாங்களுடைய குழந்தைக்கு எப்படி பெயர் நம்ம சொல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி? நாட்டாவரை எல்லை தெலுங்காவளி சீமையை ஆட்சி வந்தக்கூடிய காரணத்தினால் கோட்டை பெருமாள் ஐயாவுக்கும் கோட்டை கருப்பாய் அம்மாவுக்கும் பிறக்கப்பட்ட 7 குழந்தைகளின் பெயர் நம்முடைய நாட்டின் பெயராகவே தெலுங்காய். என்னோட மகள் பேர் தெலுங்காய். ஆமா,
அருமையான பேர். சரி, இந்த குழந்தைகளை பத்திரமா வளர்க்க வேண்டும். யாருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது, யாருக்காரும் கேட்கவும் கூடாது. அப்படின்னா பிரசவம் ஒன்று, இந்த குழந்தை பிறந்த விஷயம் ஒன்று எனக்கு தெரியும், இரண்டாவது உனக்கு தெரியும், மூன்றாவது என் மனைவிக்கு தெரியும், நான்காவதாக அந்த பிரசவம் மட்டும் தெரியுமா அந்த பாபு தெரியும். பாதாள சிறையில் அடைக்க விடுங்க தெரியுமாவே. அப்படியாகட்டும். பாதாள சிறையில் அடைத்து விட்டு யாருக்கு காதுக்கு கேட்டு உனக்கு 7 பெண் குழந்தை பிறந்ததா அப்படி ஓடி வந்தான் தெரியுமா, உன் சிரச விட்டு உன் கையிலே கொடுக்க ஆமா பார்க்க சொல்லி. ஆகட்டும். அரண்மனையில 1000 விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். சரியா, நான் கொடுக்கட்டும் தண்டனை. சரியா, என்னோட குழந்தைகளை பத்திரமா பார்த்திருக்க வேண்டும். இருந்தாலும் எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால் என் குழந்தைகளை இந்த நாட்டிலே தெலுங்காவூர் சீமையிலே கோட்ட பெருமளுக்கு கோட்ட கருப்பாய்க்கும் பிறக்கின்ற குழந்தை இறந்தேர்ந்து போனது. இப்பொழுது என்னோட அரண்மனையிலே 7 பெண் குழந்தை பிறந்த காரணத்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கின்றது, சந்தோஷமா இருக்கின்றது. இந்த குழந்தைகளை ஆளாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும். எப்படி தெரியுமா, எப்படி ஓ தூயிலே ஆட வந்த வானத்து மீன்களுக்கு ஆடியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்து தொட்டி மேலே முத்து மாலை வண்ண பூவாதிலையாட சின்ன தம்பி செல்வம்
வேண்டும், என் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும், என் நாடு நலத்தை பார்க்க வேண்டும். நாட்டமான எல்லை தெலுங்காவின் சீமையை ஆளுகின்ற கொண்ட பெருமாளை வாழ்க வாழ்க என்று நாட்டு மக்கள் பேசுவார்கள் இருக்கிறார்கள். சென்று வருகிறேன், சென்று வருகிறேன், சென்று வருகிறேன்.
சிரித்தாள் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாள் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் திருத்தன்னூரிலே நிலாடும் திருப்புகழ்வாணியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாள் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் நன்றி வணக்கம். Oh,
கோட்டை கருப்பாயி எனது தந்தைக்கும் தாய்க்கும் திருமணமாகி 60 ஆண்டுகளாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களாம். அதன் பிறகு அவர்கள் செய்த புண்ணியத்தாலும் பல வறுமையாலும் நாங்கள் 7 பெண் குழந்தைகளும் ஒரே பிரசவத்தில் பிறந்தோம். நாங்கள் 7 பேரும் ஒரே மாதிரியாக அழகாக இருப்பதால் எங்களை யாரும் பார்த்தால் கண் திருஷ்டி விட்டுவிடும் என்று எங்களை அரண்மனைக்குள்ளே வளர்த்து வருகிறார்கள். நாங்கள் விளையாடுவதற்கு எங்கள் அரண்மனைக்கு அருகாமையில் ஒரு நந்தனம் வைத்து வைத்திருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை விளையாட வேண்டும். தங்கை
ஒரு சொட்டைய போச்சு. இந்த கொஞ்ச நேரத்துல வந்துடும். கருப்பு சாமி வந்துச்சுன்னா எங்க போய் இல்ல வீட்டுக்கு போனதுக்கு வந்துருவாரு. நீ பத்திரமா பாத்துக்கணுமா இல்லையா? கரெக்டா பாத்துட்டு நான் தான் அரமணில ஒரே வேலையா இருக்குல்ல, ஆமா. உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கேல்ல, மன்னர். நீ வேணா அவங்க தான் போக விடாம பாத்துக்கணும். மன்னர் குழந்தை பிறந்துச்சா எல்லாம் அங்கிட்டு போயிட்டாரு. இனி வேற என் பிள்ளைய பிறக்க போகுது. ஆமா பிறக்காரு. அதனால மாமா அதனால மாமா கண்டிப்பா. நீங்க நந்தமனத்துக்கு போகணும். நாங்களாம் போனீங்களா வரீங்களா? வர சொன்னா வருவான். நீங்க எல்லாமே நந்தமனம் நல்லா இருக்குமா? ஆமா மாமா வாமா. துணைக்கு மட்டும் வாங்க, வினைக்கு வராதீங்க. கண்டிப்பா எப்பவுமே வரமாட்டோம். வருவீங்களா என்ன? இல்லைங்க. வரக்கூடாது. ஆமா. நாங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க மாமா. ஆமாமா காட்டுக்குள்ள போறோம். ஆமா அங்க போனா ஆமா. நாங்க காட்டை பார்த்தோம். எவ்வளவு பெரிய காடு பாரு. மாமா நாங்க காட்டை பார்த்த உடனேயே ஆ. சிங்கம், கரடி, யானை, புலி, சிறுத்தை ஆமாமா இதெல்லாம் இருக்கும்ல. இருக்கு, இருக்கு. அப்ப துணைக்கு நீங்க வரணும்ல. கண்டிப்பா வரணும். நான் போவோமா நந்தவனத்துக்கு? போலாம் போலாம் போகலாமா போகலாமா? போலாம். ஆண்டவா. ஆ. சரி மாமா எப்படி போலாம் தெரியுமா? வாச கருவேப்பிலையே ஏமாம பெத்த மல்லிகையே ஊரு குளிர் காத்து அது ஊசி குத்துற ரோடு உன்னோட போச்சு போச்சு வாச கருவேப்பிலையே ஏமாம பெத்த மல்லிகையே
சொல்லுங்க, சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கும். நீங்க சுகமா இருக்கும் போது நாங்க சுகமா இருக்க மாட்டோமா? நீங்க எல்லாம் சுகமா இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் சுகமா இருக்கிறீங்க. மந்திரி உங்களை வளர்க்கிற நானு இழைச்சு போறேன். ஐயா ரொம்ப ரொம்ப இழைச்சிட்டீங்க. சரி. ஆமா இருந்தாலும் எங்க பார்க்கலாமா? பார்க்கணுமா? பார்க்கலாமா? அம்மா தெலுங்கு இது யாரு? மந்திரி யாரு? வணக்கம் மந்திரி யாரு? தெலுங்கு நம்முடைய அப்பா என்ன தெரிஞ்சிருக்கலாம் தெரியுமா? 7 குழந்தைகளை 6 கண்களுக்கும் தெரியாம வளர்ப்பது உன்னுடைய ஒரு குழந்தை. குழந்தைகளை சீர்திருத்தமா வளர்க்க வேண்டும் என்று தெரிஞ்சிருக்காங்க. வளர்க்க வேண்டும். ஒருமுறை இதற்காக நம்முடைய நந்தவனத்தில் ஆடிப்பாடி ஆடிப்பாடி விளையாட செய்ய வேண்டும். என்ன விளையாடுவோம்? எப்படி விளையாடுவோம்? எப்படி விளையாடுவோம்? விளையாடணும், சந்தோஷமா விளையாடணும். யாரும் வெளியே போடாம விளையாடணும். ஆமா விளையாடலாமா? பேசிக்கிட்டே நந்தவனம் வந்து பாத்தீங்களா? ஆமா நந்தவனம் வந்தாச்சுல பேசிக்கிட்டே. என்னமா இருக்கு பாத்தீங்களா நந்தவனத்தை பார்க்க? என்னமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கிறது, இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்த்தீங்களா? நந்தவனத்தை பார்க்கும் பொழுது அதை பார்க்கறப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம சொந்த வனத்துல ஆடுறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அப்படியே 3 பேரும் ட்ரெஸ் பூரா அவுத்துட்டு ஐயோ மந்திரியாரே மற்ற துணிமணிகளை போட்டு குளிக்கலாம்னு. அப்படியா?
அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்கிறீங்க. ஆமா, ஆமா. அப்படியா? மலர்கள்லாம் பார்த்தா எவ்வளவு அழகா பூத்து கொடுக்குது பாத்தீங்களா? மந்திரியாரே, மலர்கள் பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அதே மாதிரி சிறப்பா இருக்கு. அது என்ன பூ? உன்னோட பெரிய வம்பு மந்திரியாரே. ஆமா. சிறப்பு பூ செம்பருத்தி பூ. சரி. அதே மாதிரி வெள்ளையா இருக்கு. அது என்ன பூ? பூ. உனக்கு ரொம்ப கொழுப்பு மந்திரியாரே. இங்கம்மா கொழுப்பு. வெள்ளை பூ மல்லிகை பூ மந்திரியாரே. சரி. அதுவும் பாத்தீங்களா மஞ்சளா இருக்கு. அது என்ன பூ? மாசை பூ. நீ ரொம்ப பசப்புற மந்திரியாரே. மஞ்சள் பூ செவ்வந்தி பூ. சரி. இன்னொரு பூ பாத்தீங்களா? அதுவும் பாரு கட்ட கட்டமா இருக்கு. அது என்ன பூ மந்திரியாரே? என்ன பூ? கண்டரோலி பூ. கண்ட அரளி பூ மந்திரியாரே. கண்ட அரளி பூ. கண்டரோலி பூ. கண்ட அரளி பூ. அதுவும் பாரு தொங்கி கொண்டிருக்கு. அது என்ன பூ? பூ. என்ன பூ மந்திரியாரே? வாழை பூ மந்திரியாரே. ஆமா, நீரோடைய பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? ஆடி பாடி விளையாடணும் போல தோணுது இல்ல? சந்தோஷமா குளிக்கணும் போல தோணுது. சுள்ளனு சுருக்குன்னு ஒரு ஆட்டம் போட்டுருவோமா? போலாமா? பூங்குயிலே, பூங்குயிலே, எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நாளான கண்ணி பொண்ணு நானும் வராது ரோசா கண்ணு. நாளான கண்ணி பொண்ணு நானும் வராது ரோசா கண்ணு. பூங்குயிலே, பூங்குயிலே, எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நாளான கண்ணி பொண்ணு தெரிஞ்சிருக்கு. அப்படியா? தெரிஞ்சு போயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. சரி அப்பா வந்துருவார். ஆமா மந்திரியாரே, யாரு வெள்ளை கட்டோடாம அண்ணன் போயிருந்தோம். இல்லனா என்ன பண்ணுவாரு அப்பா? அடியில அப்படி பரவாயில்லையா? என்னது
அடிப்பாரு அடிப்பாரு உங்களதான் அடிப்பாரு. அதனால வந்து யாரு நிலையும் பட்டு விடாம அரண்மனைக்கு போயிருவோம். நாங்க போயிடலாமே போலாங்க. சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்கள் கற்றதுக்கு இயலவு கண்ணாலாவது உலகளவு முற்றம் என்பது போதையும் குணம் என்பது வெளிக்கொண்டு தாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் நித்தல் பெற்ற குற்றம் இருந்தும் குற்றம் என்பது நீக்கி குணம் என்பது வெளி கொண்டு எங்களையும் எங்களை சார்ந்த நாடக கலைக்குழுவர்கள் நல்ல ஆட்சி பெற வேண்டும் என்று இரு கரம் கொட்டி வேண்டிக் கொண்டு எனது கதாபாத்திரத்தை துவங்குவதற்கு முன்னாடி அருமையான வட்டமிடம் அதற்கு இணையாக ஒளி என்னுடைய அமைப்பு செல்வி ஆடியோ சொன்ன உரிமையான அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றிகளை வணக்கம். ஒரு நாடகத்துக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடியது யாருன்னா ஒளிபெருக்கிட்டாரு. கண்டிப்பா நேற்று போன ஊர்ல ஆறாவது கூட வெளியில நம்ம நாடு செல்வி ஆடியோஸ் தான் ரொம்ப பெருமையா மீண்டும் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கப்பட இருந்தாலும் 30 கோடி தீபர்களுக்கும் 40 இன்னையர சீமார்களுக்கும் முந்தி பிறந்த தொந்தி கிடமதி மொத்த கடவுள் அப்படிப்பட்ட விநாயகமான வணக்கடமன
பிள்ளைக்காக சொல்லி போறீங்க செய்யறதுன்னு சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? ஆமா. இருக்கிறேன்.
இன்னைக்கே இந்த அடி அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நானும் என்னங்க பண்றது? இருந்தாலும் ஹலோ ஹாய் சொல்லிவிடவா என்ன கதையே இல்லாதது கதையா யாரும் சொல்லாதது நம் நினைவா வண்ண நினைவே சொல்லிவிடவா என்ன கதையே சேவக பெருமாளாக வேண்டும் என்று நடிக்கும் பாசத்திற்கு கலை வேங்கை கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை பெற்றப்படுகிறது. எனக்காக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய
கொத்தனார்கள் சார் கொத்தனார் சங்கத்தின் சார்பாக அவர்களை எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்த பிரமாத நன்றிகளை வணக்கப்பட இந்த ஊடகத்தில் மாநில பரப்பாக பிறந்துள்ளேன். அழகமலையில பிறந்து அழகமலையில குடிகொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டு மக்களை எல்லாம் இந்த இடத்தில் நாடி வருவார்கள். சரி, அப்படி இருந்தாலும் ஆளலாமல காரியத்தை கேடு கண்டிப்பா. இதற்காக வந்து என்ன வேலைக்கு வந்தவங்க சுருக்கமா சொல்லிட்டு உள்ள பெறுவோம். அப்படி அழகமலையில பிறந்து என்னுடைய பேரும் அழகமலையா, என்னுடைய மனைவியாகப்பட்டவள் பேரும் மகாலட்சுமி. சரி, நான் நாட்டாமல் எல்லை தெலுங்காபுரை சீமை கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு உரை பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளை பிறக்க செய்து விடும். அன்னமுடன் 7 குழந்தைகளை நாட்டு மக்களுக்கு தெரியாமல் வளர்த்துக் கொண்டு வருகிறார். அன்னமுடன் எனக்கு குழந்தை இல்லாத மாதிரி அன்னமுடன் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பானா இல்ல மறுப்பாரா என்று சோதிச்சு பார்க்க வேண்டும் என்றால் நான் சிவபெருமானாக வேடனாகி என்னுடைய மனைவி மகாலட்சுமி சிறப்பாக வேடனாகி உடனே சென்று அந்த நாட்டாமலை இலையில் அந்த கோட்டை பெருமாளுடைய அரண்மனையில் சென்று சோதிச்சு பார்க்க வேண்டும் என்றால் மனைவியாகப்பட்டவரை அழைக்க வேண்டும். என்ன சிலம்பு சிலம்பாயி எங்க இருக்கிற கத்தே சிலம்பு எங்க பேசுறீங்க? வாசனை கிளம்பாயி யாரு வீட்டுக்கு போயிட வேணாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கருமசாமி வந்துருவாங்க. அவ்வளவுதான். யாரும் போக வேணாம், அப்படியே உட்காருங்க. சுவாமி நல்ல சிறப்பு. வணக்கம் சுவாமி. தாங்கள் அழைத்த காரணம் எதற்காக அழைத்த தெரியுமா? சுவாமி, நம்மளுடைய பக்தன்மான அந்த கோட்டை பெருமாள் கோட்டை கருப்பாய்க்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறக்க செய்து உள்ளவர். ஆமாம் சுவாமி. அன்னகுணம் 7 பெண் குழந்தை இல்லாத மாதிரி அன்னகுணம் ஒரு குழந்தை கொடுப்பான இல்ல மறுப்பான என்று சோதிச்சு பார்க்க வேண்டும் என்று அப்படி ஆகட்டும் சுவாமி. நான் சிவபெருமான வேடனாகி நீ சிலம்பாயாக வேடனாகி உடனே சென்று அந்த கோட்டை பெருமாள் அரண்மனை சோதிச்சு பார்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும் சுவாமி. தாங்கள் இப்படி சொல்லுவோம் பாருங்கள். இன்றோ நம்ம திருமண நாள் அல்லவா, அதனால சந்தோஷமாக உல்லாசமாக இருக்க வேண்டும். முதல் அவனை பார்க்கிறேன். ஆமாம் சுவாமி. ஆகையால் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை பெறுகிறதா ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா.
பார்த்து சொன்னீங்களே முதலா பாக்குறேன்னு. இல்ல நீங்க தானே முதல்ல பார்த்தேன். ஆமா ஆமா சுவாமி, என்னதான் இருந்தாலும் நம்மளை பார்த்து வந்து அந்த பெட்டிக்கார கண்ணு வைக்கிறாரு. ஐயோ ஆமா, பல்லாயிரம் வாழ்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? ஏங்க? நெட்டையா இது நம்ம கொண்டாடிங்களா? புத்தைக்கு விட்டுருக்காங்க, உனக்கு 6 மாசம் அவருக்கு 6 மாசம். இல்லைங்க, பொறுத்து அருமையா இருக்கு. அது என் புருஷன் சொந்த புருஷன் ஒரே ஒரு புருஷன் எனக்கு. ஏமா எல்லாரும் எனக்கு மட்டும் சொல்ல வரேன் நானு. ஓஹோ ஆமா, அதனால சுவாமி உங்க மனசு ஆசை இருக்க மாதிரி என் மனசுல ஒரு சின்ன ஆசை இருக்குது. சொல்லட்டுமா? ஆமா மாமா, உனக்கு ஆசை வந்துருச்சா? உன்னுடைய சரி மாமா. ஆமா ஆடியில தேடி சொல்லி, ஆமா ஆடியில தேடி சொல்லி அவனையில் தேடி வச்ச தேடி சொன்ன மன்ன வருதா, எனக்கு தேடி சொன்ன மன்ன வருதா, சொந்த குடும்பத்தை வச்சே மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. என்னங்க என் மனசுல மூட்டை மூட்டை ஆசை இருக்கு. உங்க மனசுல இவ்வளவு இருக்கா? அவர் அதுக்கு மேல வச்சிருக்க லோடு கணக்குல நான் வாடி ஆயிடுச்சு. லோடு கணக்குல இருக்குதா? என் மனசுல இருக்க ஆசை நாளைக்கு போற ஊர்ல சொல்றேன். நான் வாடி ஆயிடுச்சு. சரி, அப்படி ஆகட்டும் மந்திரர்களே. உடனே நம்ம வாங்க மந்திரி சொல்லலாம். தருவாரா மறுப்பாரா மாட்டாரா பார்க்கலாம். யார் எங்கே? நீங்க யாரு? எங்க வரீங்க? ஏன் போறீங்க? என்னைய புடிங்க அங்க போ. நீங்க யாரு? எங்க வரீங்க? ஏன் போறீங்க? ஏன் போறீங்க? எதுக்கு போறீங்க? ஐயா கொண்டு போய் எங்க? நீங்க
நீங்க யாருங்க? நீ யாரியா முதல்ல? நீங்க யாரு? ஆனா ஆ, இதை பார்த்தா உனக்கு யாருமே தெரியுது. யாருன்னா தெரியுதுன்னா நீங்க எங்களுடைய இடத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன? உங்க இடமா அது? ஆமா. ஐயா என்ன? உங்க இடமா அது? ஆமா. நான் பட்டா போட்டு வச்சிருக்கிறியா? கட்டால மன்னர் போட்டு வச்சிருக்கேன். எதிர போட்டிருக்காரு. இதுலதாமா இடத்துலதான் வேற எதுலையும் போடல உங்க மன்னர். இல்ல ஏமாந்தாரு. இல்லை. இதுல ஏமாந்தாரு. ஆமா. அதான் இல்ல. சரி நீ யாரு? நீங்க யாரு? என்னுடைய பேர் என்ன? நீங்க யாரு? மனுஷன். உலக அதிசயம். ஏண்டா மனுஷன். நான் பண்ண செனப்பண்ணி நான் சொன்னேன். மனுஷன் தான் சொன்னேன். ஆம்பளை. நடக்கிறேன் ஆம்பளை எல்லாத்துக்கும் தெரியுவியா? சரி உங்க பேரு? என்னுடைய பேரா? எங்க அம்மா அப்பா வச்சது. அப்புறம் எல்லாத்துக்கும் அப்புறம் அடுத்த வீட்டுக்காரலாம் அப்பாங்க. உன்னுடைய பேர் என்ன? எங்க ஆயா பேர் வச்சது. டேய், என்ன? அது என்ன உங்க ஆயா பண்ண உனக்கு பேர் உங்க ஆயா பண்ண வச்சுக்கா? டேய் ஆயாக்கா இங்க வாடா. டேய், எங்க ஆத்தானா அப்பர் வச்சது. டேய் டேய் ஆத்தா இங்க வாடா. டேய் மொத்தம் இங்க வரா. டேய் இல்ல, உங்க ஆத்தாவை வச்சு பேர் தானே. அர்த்தம் சொன்னேன் நானு. சரி நீ இந்த இடத்துல என்ன வந்தாரு? நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நாங்களா அம்மா வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். எதை பாக்குறீங்க? அரண்மனை. அரண்மனை பாத்துட்டீங்களா? வெளியே என்னதான் பாத்துட்டீங்களா? ஏய், சரி ஒரு நேரம் பேசுறிய. நீ இந்த அரண்மனையில என்ன வேலை பண்ற? அமைச்சராக பண்ணிட்டு வருவீங்க. மிச்சர் காரா பத்தியா? மிச்சரு காரா ஊத்தி மேத்தக்கடை முட்டாயி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. மிச்சர் அமைச்சர்ல மந்திரி முந்திரி முந்திரி திராட்சை எல்லாம் கூட கொடுங்க. என்ன பருக்கட்டும். டேய் நான் சொல்றேன் உனக்கு என்ன யார் குழம்பு? சரி நான் யாருன்னு கேட்கறியா? ஆமா. நீ யாரு? பெருமாள். சேவக பெருமாள். செவிட்டு பெருமாள். டேய், சேவக பெருமாள். சேவக பெருமாள். தாங்கள் என்னுடைய மனைவி. உங்க பொண்டாட்டியா? என்ன அர்த்தமான பேசிட்டு மாத்திட்டு இருக்க? என் பொண்டாட்டி எனக்கு உண்மையா தான் அது போதும். வாடகை கொடுத்துள்ள மாதிரி தெரியுது. டேய், அவனுக்கு ஆரம்பம் தான் எனக்கு ஆரம்பம் முட்டை விட்டுருக்கா? என்னுடைய மனைவி இளம்பாய். சிலம்பாய், இங்க வரக்கூடிய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? எதற்காக வந்திருக்கிறோம்னா உன்னுடைய மன்னர் மகாராஜா இருக்காரு. ஆமா. அவருக்கு ஒரே பிரசவத்தில் சரி 23 குழந்தை. யாரு சொன்னா? யார் சொன்னா? அண்ணா 23. அண்ணா சொன்னாரா? மன்னர் சொன்னாரா? ஏய். இல்ல மக்கள் சொன்னாரா? யார் சொன்னது? யார் சொன்னாங்க? ஆ, நீ சொல்லாம எப்படி தெரியுமா? உங்க பொண்டாட்டி எனக்கு திரும்ப சொல்லுங்க. என்ன சின்னப்பு மிச்சர் காணாம போயிருக்கிறாராமா. என்னப்பா? உங்க பொண்டாட்டியா? ஏய், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க பாரு. என்ன விவரம்னு கேட்டுக்கிறேன். யோ, நீ யாரையா முதல்ல? மந்திரி என்ன மந்திரி? யாருக்கு மந்திரிக்கு வந்திருக்கிற? வந்திருக்கணுமா? என்னது? ஏய் கேட்டியா இருக்கு பேசியா? ஓ, நான் பார்த்தா உள்ள போனோம். திறந்த உள்ள வந்த மாதிரி வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? வடிக்கணுமோ? நான் எங்களுடைய அரண்மனையில நீங்க திறந்த எது உங்க அரண்மனை? இது இது உங்க அரண்மனையா? அரண்மனை நீங்க என்ன பண்றீங்க? அமைச்சரா இருக்கேன். அமைச்சரா இருக்கீங்க. அமைச்சர்னா அமைச்சர்னா கையறா வெண்ணடு. ஐயா எங்க இருக்கிற? அமைச்சர்னா அமைச்சர்னா மந்திரி. மந்திரிதான். மந்திரா நாட்டு விசாரணை விசாரிப்பது. நாட்டு விசாரணை சரி போற நீங்க தானா? ஆ. அப்படியா? உன் மன்னர் இருக்காரா? செத்தா போயிட்டாரு. ஏய், ஏன்டா பைபிள ஜாதி சொல்ற? அமைச்சரா இருக்கிறாரு. நல்லா இருக்காருல்ல? உங்க மகாராணியம்மா இருக்காங்களா? அது ஏறினார் பத்தியா? உங்க மகாராணியம்மா இருக்காங்களா? இருக்கா? உங்க மன்னருக்கும் உங்க மகாராணிக்கும் ஒரே பிரசவத்துல 25 பெண் குழந்தை பிறந்தது உண்மையா இல்லையா? என்னடா வருது? வண்டுகளா? சே சே. உங்க மன்னருக்கும் மன்னருடைய மனைவிக்கும் ஒரே பிரசவத்துல 25 பிள்ளை வந்து நான் சொல்றேன். ஆனா என் வீட்டுக்காரர் சொல்றாரு 36ங்கிறாரு. யாரு சொன்ன 25? நீங்க என்ன சொல்றீங்க? 36 தானே? நான் 25ங்கிறேன். ஐயோ ஐயோ. என்ன? 25 பிள்ளை. 36யா? 25டா. 25. நான் 30 பொண்ணு 7. சொல்லி தொலை. நானே சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை வாங்கிறதுக்கு என்ன வாடு வாட்டணும் பாரு. மந்திரிகளே, எங்களுக்கும் திருமணம் ஆகி வெகுகாலம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் குழந்தையே இல்லை எங்களுக்கு. அதனால உங்க மன்னரை பார்த்து உங்க மன்னருக்கு ஒரே பிரசவத்துல 7 குழந்தை வந்திருக்கு இல்லையா? அந்த 7 குழந்தையில ஒரு குழந்தைய தானமாக வாங்கத்தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு அதிசயம் பாத்தியா? என்ன? உலகத்துல உங்க 2 பேருமே ஒரே நேரத்துல அழகா போட்டுவான்னு நினைக்கிறேன். முகரை பேத்து விடுவேன். இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஆமா ஆமா, கண்ணு வைக்காதா? பிள்ளை உள்ள முண்டுது. தொடாம பேசியா? சரி.
யார் அப்ப நான் தானே? விளக்கமாறு பிரிஞ்சு போயிடும். யாரு பிள்ளைக்கு யாரா அப்பேன்? ஏய், வெறவோட உள்ள வந்துருக்கீங்க. எனக்கு தேவையில்லாம என்ன உள்ள ஓட்ட பாக்குறேன். ஆமா. என் ஜாமி, என் பவுன். ஏய், மதுரையர்களே, இப்பொழுது குழந்தையை தர வேண்டும். நாங்கள் வாங்கி செல்ல வேண்டும். உங்க மன்னரை பார்க்க வேண்டும். சற்று அரமனைக்குள் அமருங்கள். அப்படியாகட்டும், அழைத்து வருகின்றேன். அப்படியாகட்டும். 2 பேருக்கும் குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு 3 பரிசாவது வேணும்றாங்க அப்பா. ஏன்டா உன் புலியில பாம்புன்னு வந்து வாங்கி போறியாடா? ஏண்டா டேய், உனக்கு ஏன் அந்த எண்ணெய் மயிறு உனக்கு? ஏண்டா டேய், நீ வாங்கி போறியா? நாங்க உனக்கு நாங்க திங்க நாங்க பெருக்கிறோம். உனக்கு என்ன அவருடைய பாம்பு உண்பதுக்கா? இப்படி அடுத்தவங்க கண்ணு தெரிஞ்சு ஒரு தூத்து வத்தி போச்சு. நம்ம நிக்கிற ஊர் சொத்தை அந்த பிள்ளைங்க நீங்குது. உனக்கும் பெருக்கல எனக்கும் பெருக்கல. என்ன காரணமே தெரியும். ஏன்டா அந்த எண்ணெய் உனக்கு? இப்ப சொன்னீங்க. போ, போகட்டுமா. சீ. சரி, இருக்கட்டும். இருக்கட்டாலும் வந்தவர்கள் யாரும் தெரியவில்லை. யாராக இருந்தாலும் இருக்கட்டும். மன்னர் வெளிநாடு சென்று வைக்கின்றார். 7 குழந்தைகள் மறைத்து வைக்க வேண்டும். மறைத்து வைப்பதென்றால் யாருடைய கண்களுக்கு தெரியாமல் அந்த கோயில் பஞ்சார கொடி எடுத்துக்கொண்டு பஞ்சார கொடிக்கு மறைத்து வைக்க வேண்டும். மறைக்கலாமா? எங்க வார்த்தை இல்லாம இருக்கிறது. விவசாயம் சட்டக்காக கேட்கறதே அப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா அப்பா. நான் எப்படி இங்க வந்து தெரியவில்லையே அப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா அப்பா. என்ன வந்து கூட்டிட்டு போங்கப்பா அப்பா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருக்கும் தாயும் இருக்கும் நம்ம எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. நீங்க பாருங்க அப்பா, நீங்க பாருங்க அப்பா, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, காணாடி காட்டுக்கு காரணத்தையோ, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, காணாடி காட்டுக்கு காரணத்தையோ, விதியோட நாளை விளையாட காட்டுக்கு பெண்கண்ட பகனேவி பார்க்கின்ற வேளை அப்பாது சொல்லும் அதிகாரமில்லை. பெண்கண்ட பகனேவி பார்க்கின்ற வேளை அப்பாது சொல்லும் அதிகாரமில்லை. என்னிலே அப்போது தெரிந்திருந்தால் கற்கத்தில் நானே கலந்திருப்பேன். இந்த கூத்தாடிக்குளம் கோபுரக தலைவனத்தில் என்ன தலைவலியாக இருக்க முடியாது. ஆகியா இந்த கூத்தாடிக்குளம் கோபுரக தலைவனத்தில் என் உயிரை மடித்துக் கொள்கிறேன். இதோ சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். இறக்க வேண்டாம். இறப்பதற்காக பிறந்தவள் அல்ல. உன்னுடைய 7 உருவமும் ஸ்ரீ மகமாயி என்னும் நாமம் பெற்று நார்த்தாமலை எல்லையிலே அநியாயம் அச்சுளை செய்து வரும் இந்த மைசாசுர அரக்கனை அழிப்பதற்காக நீ பிறந்தவள். அன்னை அழிக்க வேண்டும் என்றால் உனக்கு பக்கபலமாக சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இருவரையும் பக்கபலமாக வைத்து அண்ணவனை அழித்து விட்டு மீண்டும் என்னுடைய கைலாயம் அந்த அடைவாயாக வெற்றி உமக்கே. அப்படியா? அப்படி என்றால் இப்பொழுது நான் யார் என்று எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. இதோ இப்பொழுதே இந்த கூத்தாடிக்குளம் கோபுர தலைவனத்திலே கல் சிலையாக உருவாகி அந்த பெரிய கருப்பு சின்ன கருப்பு வருவது எதிர்பார்க்கிறேன்.
எல்லோரும் சற்று கழித்தே வருவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி ஆக்கார கோபம் கொண்டு வீச்சர் வகைப்படுத்தி வெள்ள குதிரை ஏறி மீசை முடுக்கி பள்ளி கழித்து அருவாள் மீது ஏறி வருகின்ற நேரத்தில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் தூக்கக்கூடாது என்பது ஐதீகம். ஆகவே வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, தாய்மார்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் கோவிலுக்கு முன்னாடி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி வருகின்ற நேரம் விழா கமிட்டியர்கள் ஒரு சாமிக்கு 10 பேர் வேணும், 10-15 பேர் வேணும். 2 சாமிக்கு இன்னைக்கு 30 பேர் கண்டிப்பா வேணும். சாமியை பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும் கண்டிப்பாக. தாய்மார்கள் கருப்பசாமி ஆடி வரும் பொழுது கைதட்டி ஆரம்பரப்படுத்தி குலவ சத்தம் போட்டு விசில் சத்தம் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மணி மனசுல ரெண்டப்பா கொஞ்சம் பக்கல ரெண்டா சாமி கருப்பசாமி ஆங்கார கோபத்தோட ஆடி வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு சாமிக்கு 15 பேர் வேணும், 2 சாமிக்கு 30 பேர் வேணும் கண்டிப்பாக. கொத்தனார்கள் சங்கத்தின் சார்பாகவும் சார்பாகவும் அழைக்கப்படுகிறது. தயவு செய்து பக்கத்துல வாங்க. நாடக அமைப்பாளர் பாசத்திற்குரிய பாக்கியநாதன் அப்பா இங்கிருந்தாலும் நடிக்க வரவும் மீண்டும் ஒரு முறையப்படுத்துகின்றோம். நாடக அமைப்பாளர் பாக்கியநாதன் அப்பா எங்கிருந்தாலும் நடிக்க வரவும். Hey!
செய்து கொடுக்குது. சரி. காவல் செய்யும் போது சரி. ஓடி வாடா, ஓடி வாடா, ஓடி எப்படி எப்படி எனக்கு வெள்ளி நல்ல அடடா புது காட்டிலே 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 வேட்டைகள் ஆடி வேட்டைகள் ஆடி கொடுக்கும் போது சரி கருப்பா ஓடி வாடா, கொல்லிமலை கருப்பா ஓடி வாடா, ஓடி வாடா வாடா நேரத்துல கேட்கின்றது. சரி எப்படி எப்படி எதற்காக இருப்பது, எதற்காக யாரு யாரு எந்த தேசம் கருப்பு எப்படி உருவாச்சு, சரி இது எடுத்து வைக்கின்றேன். ஆமா பிறந்தேன் மலையாளம், எப்படி பிறந்தேன் மலையாளம், மலையாளத்திலே பழைய காலத்துல பிறந்து நானும் அண்ணனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சந்தான கருப்பு சொல்லக்கூடிய சரி பிறந்து கொல்லிமலை காட்டிலே மலையாளத்தை பிறந்தேன். குறிப்பிட்ட ஆதிகாவை பட்டமில்லை புறப்பட்டோம், புறப்பட்ட கீழ்த்தட்டு புறப்பட்டோம், புறப்பட்டோம். அங்கிருந்து வேட்டைகள் ஆடி மயில் வேட்டை, பந்து வேட்டை, வேட்டை வேட்டைகள் ஆடிக்கொண்டு சரி கொல்லிமலை ஓடி வந்தோம். சரி கொல்லிமலையிலே அங்கு வேட்டைகள் ஆடணும். சரி மாடு வேட்டை, மயில் வேட்டை, வேட்டை, பந்து வேட்டை, மயில் வேட்டை, காடு வேட்டை, காடு அப்படியா வேட்டைகள் ஆடிக்கொண்டிருக்கும் போது சரி ஒரு பெண்ணாக மட்டவன் யாவது எதற்காக வேட்டையாடி ஆடிக்கொண்டிருக்கிறாய் அப்படி சொல்லி அழகமலை சதத்தனாவை அந்த தேசத்திலே எதற்காக மாசி சொல்லணும் அல்லநாச்சியான வேட்டைகள் ஆட வேண்டாம், வேட்டையாட இருவரும் சென்று விட்டவர்கள் அப்படி சொன்னார்கள். சாமி அதுக்கு பிறகு நாங்கள் பிறந்த விஷயத்தை எடுத்து வைத்தோம். அப்பா தாயே, நாங்களும் இந்த பூலகத்தில் பச்சை மட்டுமே இருக்கின்றோம், எங்களுக்கு அண்ணா ஆதாரம் எதிரும் இல்லை, அதற்காக வேட்டைகள் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு வாசி பெரியனோட செய்தார் தெரியுமா, உங்களுக்கு எங்களுக்கு அடைக்க தெரியும், என்னிடத்து அடைக்க தெரியுது.
அடிக்கல் தருகின்றேன். ஆமா இதற்கு பிறகு ஆட்சி வெளியிடம் சின்ன கருப்பு ஒரு கருப்பு சொல்லக்கூடிய சந்தன கருப்பு சொல்லக்கூடிய அடக்கல நாடி அங்க கொடுக்கின்ற அதை கவி புரிகிறது. எனக்கு சின்ன கருப்புக்கு ஒரு சத்தமில்லை, சத்தமில்லை. பிறகு பிறகு அண்ணனோ பெருகருப்ப சாமியை 18ஆம் தேதி அழகானவனை அழைத்து சென்றார்கள். ஆமா ஆமா அவனை அழைத்து சென்று மதுரையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பெருகருப்ப சாமியை அழைக்க வேண்டும், செல்ல வேண்டும். அழைக்க வேண்டும், செல்ல வேண்டும். அழைக்க வேண்டும், செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும், செல்லுங்கள். ஏய் ஏய் அண்ணா ஓடி வாடா, ஓடி 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 வர வேண்டும் அண்ணா. எப்படி 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 அண்ணா